இந்த அழகான இரவு நேரத்துல அருண் ஒரு குட்டி பையனோட நேர்மையான கதையா நம்ம கேட்கலாமா? ஒரு அமைதியான கிராமம். அங்கதான் நம்ம குட்டி ஹீரோ அருண் அவனோட அன்பான குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரான். அருண் ரொம்ப நல்ல பையன். தினமும் வயல்ல அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே உதவியா வேலை செய்வான். ஒரு நாள் சாயங்காலம் வீடு திரும்பும்போது ஒரு பெரிய ஆலமரத்துக்கிட்ட ஏதோ ஒன்னு இருக்கிறதா அவன் கவனிச்சான். தரையில ஒரு சின்ன துணி பை கிடந்துச்சு. அந்த பைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? திறந்து பார்த்தா அவனுக்கு ஒரே ஷாக். அந்த பை முழுக்க பழப்பழக்கிற தங்க காசுகள். அருணுக்கு ரொம்ப ஆச்சரியம். யாருக்கும் தெரியாம அந்த தங்கத்தை அவன் எடுத்துட்டு இருக்கலாம் இல்லையா? ஆனா அடுத்தவங்க பொருளை எடுக்கிறது ரொம்ப தப்புன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் அருணோட நேர்மை. நிலா வெளிச்சத்துல ஊர் முழுக்க தேடி அலைஞ்சு யாராவது எதையாவது தொலைச்சிட்டீங்களான்னு எல்லார்ட்டையும் கேட்டான். அப்போ ஒரு வயசான பாட்டி ரொம்ப பாவமா அழுதுகிட்டே எதையோ தேடிட்டு இருக்கிறத பார்த்தான். தான் பேத்தியோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சிருந்த பணம் அதுன்னு அந்த பாட்டி அழுதுகிட்டே சொன்னாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அருண் உடனே அந்த பைய அந்த பாட்டிக்கிட்டே பத்திரமா திருப்பி கொடுத்துட்டான். ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அருணோட நேர்மையை ரொம்பவே பாராட்டினாங்க. எல்லாருக்கும் அவ்ளோ சந்தோஷம். ஊர் தலைவர் அருணுக்கு ஸ்பெஷலா நிறைய புத்தகங்களும் சூப்பரான ஸ்வீட்ஸும் பரிசா கொடுத்து கௌரவிச்சாரு. இருட்டுச்சு. அழகான நட்சத்திரங்கள் மினுமினுக்க அருண் தன்னோட வீட்ல அமைதியா தூங்க போனா. நாம இன்னைக்கு சரியானதை செஞ்சிருக்கோங்கிற அந்த மனநிறைவோட அவன் ரொம்ப நிம்மதியா தூங்கினான். நேர்மைதான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய செல்வம். நாளைக்கு நீங்க என்ன மாதிரியான நேர்மையான முடிவு எடுக்க போறீங்க?